நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜாஷ்வா டிவி நேர் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரையும் என்னுடைய பகுதிக்குள்ளாக அன்போடு கூட வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக தேவன் கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காக என் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கூட நான் துதிக்கிறேன். அடுத்ததாக இந்த டிவி மூலமாக ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜாஷ்வா டிவியில் உள்ள சகோதரருக்கும் என் நன்றியையும் வாழ்த்துதல்களையும் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஆண்டவர் பல வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் டிவி ஊழியத்தின் மூலமாகவும் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்றுதான் ஆண்டவர் அந்த தரிசனத்தை, ஆண்டவர் சொன்ன வாக்கை எனக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அதனால் தேவனுக்கு கோடானு கோடி நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். இந்த வேளையிலும் கூட எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்களை அருமையாய் நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் கொடுத்த அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் அடிமை நீர் மறைத்து கொள்ளும்படியா நான் செபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த செய்தியை யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களையெல்லாம் உம்முடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. அந்த இடத்திலெல்லாம் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்படும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே, என்ன வார்த்தைகளை எங்களோடு கூட நீர் பேச சித்த வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அடிமை மறைத்து கொள்ளும் அப்பா. பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை மாத்திரம் ஜனங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த ஜனங்களுக்குள்ள இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய விடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம் ராஜா. இந்த நாளில் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் சுதந்தரிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அற்புத அடையாளத்தின் மூலம் உம்முடைய வசனத்தை நீர் உறுதிப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட தேவனுடைய வாக்குத்தத்தம் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது: உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி. இன்றைக்கு என்ன வார்த்தையை நான் பேச வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே இருக்கும்போது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். என் அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலும் ஆவியானவர் உனக்கு கொடுக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி தேவன் பதில் கொடுக்கிறார். குறிப்பாக வேதத்தில் இருந்து 3 நபர்களை நான் உங்களுக்கு முன்பதாக அறிமுகப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். அந்த 3 நபர்களுக்கு தேவன் என்ன அற்புதங்களை செய்தார் என்று சொல்லிதான் இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஆகார் என்ற ஒரு சகோதரியை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22:16 இப்படியா எழுதப்பட்டு இருக்கிறது. அங்கே அந்த 16வது வசனத்திலே பின் பகுதியிலே ஆகார் என்ன செய்கிறாள்? சத்தமிட்டு அழுதாள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. அடுத்த வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அடுத்ததாக 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இங்கே ஆகார் என்ற சகோதரியை பார்க்கும்போது அந்த சகோதரியுடைய நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? அந்த மகள் ஆகார் என்ற சகோதரி கணவனால் கைவிடப்பட்ட நிலைமையிலே தன்னுடைய பிள்ளையை அவள் அந்த வனாந்தர பகுதியிலே அழைத்து கொண்டு அவள் வருகிறாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அவள் என்ன செய்கிறாள்? தேவனை நோக்கி அழுகிறாள். அங்கே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லையே, என் குழந்தை மரித்து விடுமோ என்று சொல்லி கலக்கத்தோடு கூட அவள் தேவனை நோக்கி பார்த்து அழுகிறாள். அவள் அழுகையின் குரலை கேட்டு அவள் சிந்தின அந்த கண்ணீரை தேவன் கண்டு அங்கே ஆகாருக்கு பதில் கொடுக்கிறாள். அங்கே தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லி. அடுத்ததாக அங்கே ஒரு தண்ணீர் துறவை, வனாந்தரத்திலே ஒரு தண்ணீர் துறவை தேவன் ஆகாருக்கு காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பான சகோதரியே, இன்றைக்கு ஒருவேளை நீ கணவனால் கைவிடப்பட்ட நிலைமையில, ஒருவேளை கணவன் இருந்தும் கணவன் இல்லாத நிலைமையிலே நான் இருக்கிறேனே, என் பிள்ளைகளை வைத்து கொண்டு நான் என்ன செய்வது? என் பிள்ளைகளை எப்படி நான் நடத்துவது? என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நான் எப்படி பார்ப்பது என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரியே, உனக்குத்தான் இந்த வார்த்தைகள் கடந்து வருகிறது. அன்றைக்கு ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற உன்னுடைய கண்ணீரையும் காண்கிற தேவனாக இருக்கிறார். குறிப்பாக ஆண்டவருக்குள்ள வந்த அந்த புதிதான நாட்களிலே என்னுடைய மகள், அவள் இன்றைக்கு MBBS படித்து முடித்திருக்கிறாள். அவள் சிறு குழந்தையாக இருக்கும்போது நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், என் கணவனை ஆபீஸுக்கு அனுப்பிவிட்டு முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி அழுது செபித்து கொண்டே இருப்பேன். அப்படி ஒரு நாள் நான் செபித்து கொண்டிருக்கும் போது நடந்த ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், நான் அழுது கொண்டிருக்கும் போது என் மகள், அவளுக்கு விவரம் தெரியாத ஒரு 3 வயசு 2.5 வயசு இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு சின்ன குழந்தை நான் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து என் கிட்ட வந்து உட்கார்ந்து என் கண்ணீரையெல்லாம் ஒரு சொட்டு கூட தரையில கீழே விடாம அது துடைத்து கொண்டே இருந்தது. அதுக்கடுத்து அந்த குழந்தை என் மகா என்ன சொல்றா தெரியுமா? அம்மா நீ அழாத அப்படின்னு சொல்லி அவள் கடந்து போனாள். ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். என் மகளே, ஒரு விவரம் தெரியாத ஒரு பச்சை குழந்தை உன் கண்ணீரை பார்த்து அதால சும்மா இருக்க முடியல, நீ வடிக்கிற அந்த கண்ணீரை கீழே விடாம அதை துடைக்கிறதே, நீ அழாதமான்னு சொல்லி உனக்கு ஆறுதல் சொல்லுகிறது. அதை விட உன்னை எவ்வளவாய் நான் உன்னை நேசிக்கிறேன், உன் கண்ணீரை கண்டு நான் சும்மா இருப்பேனா என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். பாருங்க, சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். சங்கீதம் 56:8 நீங்கள் வாசிக்கும் போது, தேவரீர் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் அல்லவோ கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, ஒருவேளை எந்த காரியத்துக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை மனிதர்களுக்கு அந்த கண்ணீர் தெரியாமல் இருக்கலாம், நீங்க வடிக்கிற கண்ணீர் மனிதர்கள் அறியாமல் இருக்கலாம். யார் என்னுடைய கண்ணீரை பார்ப்பார், யார் என்னுடைய கண்ணீருக்கு பதில் தருவார் என்று சொல்லி கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்க எந்த இடத்துல எந்த நாள்ல எத்தனை சொட்டு கண்ணீர் வடித்தீர்கள் என்று சொல்லி தேவன் அவருடைய கணக்கில் வைத்திருக்கிறார். ஒரு நாள் அந்த கண்ணீர் வீண் போகாது. ஆகாரின் கண்ணீரை கண்ட அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரையும் காண்கிற தேவனாக இருக்கிறார். அந்த குழந்தைக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தது போல, அந்த வனாந்தரத்திலே அங்கே தண்ணீர் துறவை நீரூற்றை சுரக்க செய்தது போல, ஆண்டவர் ஒன்றுமில்லாத வனாந்தரமாய் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் தண்ணீர் துறவை ஏற்படுத்துவார். அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக வேதத்தில் இருந்து இன்னொரு சம்பவத்தை கூட நாம் பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதில் உள்ள 10, 11, 20 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த 10ஆம் வசனத்திலே அன்னாள் என்ன செய்கிறாள் என்று, அன்னாள் என்ற ஒரு சகோதரி மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அங்கே ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டு என்ன பதில் கொடுத்தார் என்று சொன்னால், அங்கே 20ஆம் வசனத்திலே கர்த்தர் அவளை நினைத்தருளினார். நினைத்தருளி அவளுக்கு சாமுவேல் என்ற ஒரு மகனை கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே,
ஒருவேளை இன்றைக்கும் உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி நீ மனம் கசந்து அழுது கொண்டிருக்கலாம். மற்றவர்களால ஏளனமா பார்க்கப்படலாம். மற்றவர்கள் உன்னை குறித்து ஏளனமாக பேசி கொண்டிருக்கலாம். இவளுக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே என்று சொல்லி கூட ஆண்டவர் பாருங்க, அன்னாள் அவள் செய்த காரியம் தேவனை நோக்கி அழுதாள். தேவனுடைய சமூகத்துக்கு சென்று ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு மகனை கொடுப்பீர் என்று சொன்னால் அந்த குழந்தை உமக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒருவேளை இந்த அன்னாளை போல நீ ஒருவேளை அந்த பாதையிலே கடந்து வருகிற என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு கண்ணீரோடு கூட நீ செபித்து ஒரு பொருத்தனை பண்ணு. ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும், நான் அந்த குழந்தை உமக்காக அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு நீ கண்ணீரோடு செபித்தாய் என்று சொன்னால் அன்னாளின் கண்ணீரை கண்டு ஒரு சாமுவேலை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய கண்ணீரையும் கண்டு ஒரு சாமுவேலை அவர் தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பாருங்க, தேவனுடைய அவ வேற யாற்றையுமே போகல, வேற எங்கேயும் மனிதரிடத்துல போய் ஓடல. அவள் போகிற இடம் என்ன என்று சொன்னால் தேவனுடைய சமூகம். இன்றைக்கு நீங்களும் கூட தேவ சமூகத்துல யாருக்கும் தெரியாம நீங்க வடிக்கிற கண்ணீர் பரலோகத்தை எட்டுகிறதாக இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நாள் அதற்கு பதில் வந்தே தீரும். இன்றைக்கும் கூட நீங்க எந்த காரியத்துக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே நிச்சயமாக தேவன் ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக வேதத்திலே இன்னொரு சம்பவத்தையும் நாம் பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு நபரை நாம் பார்க்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 38 அதிகாரத்திலே 3, 5 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 5 வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அப்படியாய் அழுத அந்த எசேக்கியாவுக்கு கிடைத்த பதில் என்ன? நீ போய் எசேக்கியாவை நோக்கி, என் தகப்பனாகிய தாவின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். என் அருமையான தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அங்கே அந்த முதல் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு இருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவன் செய்த காரியம் என்ன? தேவனை நோக்கி பார்த்து மனம் கசந்து மிகவும் அழுதான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அழுதான் என்று சொல்லி மட்டுமல்ல, மிகவும் அழுதான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையின்படி மரணத்துக்கு ஏதுவாயிருந்த அந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக இது ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. வேதத்திலே அநேக தீர்க்க தரிசனம் சொல்வது உண்டு. நம்மளும் கூட அநேக தீர்க்க தரிசிகள்கிட்ட போய் நம்ம தீர்க்க தரிசனத்தை பெற்றிருக்கலாம். இந்த சம்பவத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு கண்ணீர் ஜெபம் தீர்க்க தரிசனத்தையே மாற்றி விட்டது போல் இங்கே இருக்கிறது. அந்த ஏசாயா தீர்க்க தரிசி வந்து சொல்லுகிறார், உன்னுடைய காரியத்தை எல்லாம் நீர் ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தைகள் கடந்து வருகிறது. ஆனால் இங்கே எசேக்கியா ராஜா கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிறார். அவர் ஒரு ராஜாவா இருந்ததுனால மனிதனை நோக்கியோ இல்லைன்னா பணத்தை கொண்டோ பொருளை கொண்டோ வேற தன்னுடைய பலத்தை கொண்டோ அவர் எந்த காரியத்தையும் செய்ய அவர் உடன்படவில்லை. அவர் செய்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். சுவர் புறமாக அவர் திருப்பி அழுது கொண்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், நான் மன உண்மை உத்தமாய் நடந்தேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் சொல்லி கண்ணீர் சிந்துவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு அந்த கண்ணீரை பொறுக்க முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வேதத்தில் அநேக ஜெபங்கள் உண்டு. அதுல மிகவும் வல்லமையான ஒரு ஜெபம் என்ன என்று சொன்னால் கண்ணீர் ஜெபம். கண்ணீர் ஜெபத்துக்கு மிகுந்த வல்லமை உண்டு. ஒருவேளை இந்த இடத்துல நீங்க அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்துல செபித்து இன்னும் பதில் வராமல் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்யுங்கள். கண்ணீரோடு செபித்து பாருங்க. ஒரு சொட்டு கண்ணீர் நீங்க வடித்தாலும் ஆண்டவர் அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயமாக பதில் தருவார்.
ஒரு நாள் நீங்க வடிக்கிற கண்ணீர் வீண் போகவே போகாது. ஒருவேளை மாதங்கள் ஆகலாம், வாரங்கள் ஆகலாம், வருடங்கள் ஆகலாம். ஆனாலும் நிச்சயம் நீங்க எந்த காரியத்துக்காக கண்ணீர் வடிச்சு தேவ சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணீங்களோ அந்த ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. பாருங்க, இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனமே மாறிவிட்டது. ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டு அவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் என்னை சந்தித்த விதம் என்ன என்று சொன்னால், நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். பக்தி வைராக்கியமான ஒரு குடும்பம்தான். ஆனால் நான் 11th படிக்கும்போது பாளையங்கோட்டையில் உள்ள ஸ்கூலில் தான் படித்தேன். நான் மரித்து போவேன் என்று சொல்லி டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நான் அப்போ ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே, நான் எத்தனையோ தெய்வங்களை பக்தி வைராக்கியத்தோடு கூட நான் வணங்கி இருக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு சூரியனெல்லாம் நான் நமஸ்காரம் பண்ணியிருக்கிறேன். கழுத்தில் எப்போது உத்திராட்ச மாலை தான் போட்டிருப்பேன், சந்தனம் பூசியிருப்பேன், திருநீர் பூசியிருப்பேன். இந்த சந்தனம் திருநீர் பொட்டு இல்லாமல் என் நெற்றி இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட நான் ஒரு பொருத்தனை பண்ண, ஆண்டவரே, நீர் தான் உண்மையுள்ள தெய்வமா இருப்பீர் என்று சொன்னால் எனக்கு சுகம் தாரும். நான் என்னுடைய மரண வரைக்கும் நான் உம்மை மட்டும்தான் நான் வணங்குவேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினேன். ஆண்டவருடைய அன்பு எனக்கு கடந்து வந்தது. ஒரு சகோதரி மூலமாக ஆண்டவரை அறிந்து கொண்டேன். அப்பதான் நான் ஆண்டவரிடத்துல பொருத்தனை பண்ணேன். நான் வணங்கின தெய்வங்களெல்லாம் எனக்கு பதில் தராமல் போய்விட்டது. நீர் தெய்வமாக இருப்பீர் என்று சொன்னால் எனக்கு சுகம் தாரும். நான் மரிக்கும் வரையும் நான் உம்மை மட்டும்தான் வணங்குவேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணேன். இன்னைக்கு பாருங்க, நான் 11th படித்தது எப்போ, இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இத்தனை வருடங்கள் ஆயுசு நாட்களை ஆண்டவர் எனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக அந்த சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். உங்களுக்காக சிலுவையிலே அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்து நிமித்தம், இயேசுடைய நாமத்து நிமித்தம், அவர் கொடுத்த அந்த வார்த்தையின் நிமித்தம் நிச்சயமாக உங்களுக்கு சுகம் உண்டு, விடுதலை உண்டு. அற்புத விடுதலையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஒருவேளை டாக்டரால் நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில கூட இருக்கலாம். ஒருவேளை மருந்து மாத்திரை எடுத்தும் கூட இன்னும் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அப்படி யாராவது இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி, அந்த இயேசுவை நோக்கி நீங்க கண்ணீர் வடிங்க. ஆண்டவரே, நான் நம்புறேன். ஆண்டவரே, எனக்காக நீர் ரத்தம் சிந்தி இருக்கிறீர், எனக்காக சிலுவையிலே நீர் அடிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வியாதியையும் என்னுடைய பாடுகளையும் என்னுடைய துக்கங்களையும் நீர் சிலுவையிலே சுமந்து கொண்டீர் என்று சொல்லி நான் நம்புகிறேன்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நோக்கி பாருங்க. எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புத சுகம் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. கட்டாயம் ஆண்டவர் சுகம் தருவார். உங்களுடைய வியாதி எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வியாதிக்கு ஆண்டவரிடத்திலே விடுதலை உண்டு, அற்புத சுகம் உண்டு. இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கூட அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அற்புத சுகத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக சுகம் தர அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதுவரைக்கும் நீங்க எப்படி ஜெபம் பண்ணீங்களோ தெரியாது. இன்றைக்கு ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாள் நான் ஜெபித்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற யாராவது இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல போய் ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி, ஆண்டவரே, எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும், எனக்கு இந்த விடுதலை வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கண்ணீரோடு ஜெபித்து பாருங்க. நிச்சயமாக பதில் வரும். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்களை அருமையாய் நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நீர் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. நீர் ஆண்டவரை ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னீரே ராஜா. ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் ஆகாரை போல இருக்கிற கணவனால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு சகோடைய கண்ணீருக்கும் நீர் பதில் தரும்படியா நான் செபிக்கிறேன் ஐயா. இன்னும் அந்நாளின் கண்ணீரை கண்டு அற்புதம் செய்த கர்த்தர், அந்நாளின் செபத்தை கேட்டு ஒரு சாமுவேலை கொடுத்த கர்த்தர், இன்றைக்கு அந்நாளை போல யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ ராஜா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தரமாட்டாரா என்று சொல்லி யார் யார் கண்ணீரோடு செபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சாமுவேலை கொடுக்கும்படியா நான் கெஞ்சி கேட்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, எசேக்கியா ராஜாவை போல யார் யார் வியாதி படுக்கையிலே, மரண படுக்கையிலே இருந்து கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ
இயேசுவின் நாமத்திலே அற்புத சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி கட்டளை இடுகிற ராஜா. இயேசுவின் தழும்புகளால் சுகம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் வார்த்தையினால் சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ராஜா. நீர் அப்படியே செய்கிறபடியால் நன்றி தகப்பனே. ரீமா லாக்கா ராஷி பீகா மாலா தீபிகா படதௌரி சந்திரிவி கலபலபா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே ராஜா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே ராஜா. யார் யார் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ பயப்படாதே என்று சொல்லி தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் அவர்கள் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் வரட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ராஜா. நீர் அப்படியே செய்கிறபடியால் நன்றி தகப்பனே. கொடானு கொடி நன்றி. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை வல்லமை மாட்சிமை ஜெயம் மகத்துவம் ஆளுகை அதிகாரம் எல்லாம் உம்முடையவைகள் ராஜா. அதை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. உடைய கரங்களுக்குள்ளா எங்கள் ஒவ்வொருவரையும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒரு அதிசயம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வேலைக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேவனுடைய பிரசன்னம், கண்ணீரை காண்கிற தேவன் உடைய கண்ணீரை துடைத்து உடைய கண்ணீருக்கு பதில் தருவாராக. God bless you.